ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது, நினைப்பதெல்லாம் நடக்குமா? அப்படிங்கிறது தான். என்ன நினைச்சாலும் நடந்துருமா? கண்டிப்பா நடக்குங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே, நம்ம நேத்து நேத்தோ, இல்ல போன வருஷமோ, இல்ல சின்ன வயசுல 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சதனுடைய விளைவு தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளோட திறமைக்கும், நம்மளுடைய வாய்ப்புக்கும், இதுதான் நமக்கு வாய்ச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட்டோட இருந்ததனோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையோ, இல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு தொழிலா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம உருவாக்கி நம்ம மைண்ட் செட்ல வச்சுட்டு இருந்தது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப என்னோட செஷன்லலாம் வந்து நெனச்சது நடக்குங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணல. மத்த ஜீவராசிகளுக்கு நெனைக்கிறது அப்படிங்கிறது உணவ பத்தி தான் நெனைக்கும். இல்ல ஒரு தன்னுடைய குழந்தைகள் உருவாக்குறது, குழந்தைகள் பார்த்துக்கிறது. இத மட்டும் தான் அதுங்க நெனைக்கும். அத கரெக்ட்டா செஞ்சுட்டு அதனுடைய வாழ்க்கைய முடிச்சுட்டு போகுதுங்க. மனிதனும் கிட்டத்தட்ட அதே தான் செய்றோம். ஆனா சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல பண்றோம். அந்த உணவு சேர்க்கிறதுக்கு தேவையான செல்வம், பணம் ஈட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைய நம்ம கையாளுறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்நாள்ல அதிகப்படியான நேரத்த நீங்க கவனிச்சு பாருங்களேன். எதுக்காக ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு. பணம் சம்பாரிக்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும். சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, வேற கம்பெனிகள்ல வேலைக்கு இருந்தாலும் சரி. எல்லாருமே அதிகப்படியான நேரத்த ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 டூ 10 மணி நேரம் நம்ம பணம் சம்பாரிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நெனச்சதெல்லாம் நடக்குமா? அப்படின்னா, பணம் சம்பாரிக்கிறதுக்காகவே அதிகப்படியான நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா எவ்வளோ பணம் சம்பாரிக்க போறோம்? இல்ல என்ன சம்பாரிக்க போறோம்? எப்படி சம்பாரிக்க போறோம்? அப்படிங்கிறத பத்தின ஒரு ட்ரீம், கனவு இல்லாம போற போக்குலயே அப்படியே போயிட்டுருக்கிறோம். இத நான் எப்பவுமே சொல்றது உண்டு. கனவு இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, நம்ம வண்டிய ஓட்டிட்டு போறது ஒரு மணல்ல சைக்கிளோ, டூ வீலரோ ஓட்டுற மாரி. ஒட்டி கிடக்கிற ரோட்ல மணல் இருக்கிற இடத்துல நீங்க வண்டிய ஓட்டி பாருங்களேன். அப்படியே உழட்டிட்டு போகும். எப்ப கீழ விழுவோம்ன்னு தெரியாமயே பயந்துட்டே போற மாரி இருக்கும். அதே ஒரு ட்ரீமோட ஒரு வாழ்க்கைய நாம நகர்த்தும் போதுங்க, ஒரு நார்மலான ரோட்ல ஒரு ஹைவேஸ்ல டூ வீலரோ, பைக்கோ, சைக்கிளோ ஓட்டுற மாரி இருக்கும். ஈஸியா போகும் லைஃப். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா போதும் அந்த டைரக்ஷன்ல. அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியல. இப்ப இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். திடீர்னு இந்த வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்லிட்டாங்கன்னா, உடனே அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா? இல்ல டீ கடை, பேக்கரி போடலாமா? அப்படின்னு அத செஞ்சு பார்ப்போமே. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறது. அத எடுத்து பார்த்து நல்ல விதமா போச்சுன்னா பரவால்ல. திடீர்னு நம்ம நெனச்ச மாரி போகலைன்னா, அதுல ஒரு லாஸ் ஆகுறது. பேக்கரி தொழிலே சரியில்லைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தோட நம்ம வெளியில வந்துருவோம். இந்த மாரிங்க நம்ம என்னதான் வேணும்? நம்ம லைஃப்ல பணம் சம்பாரிக்கிறதுக்கான மெத்தட் எப்படி? எப்படி நம்ம சம்பாரிக்க போறோம்? இல்ல என்ன மாரியான புடிச்ச தொழில் என்ன? சிலருக்கு ஒரு பெயிண்டிங் ரொம்ப புடிச்சிருக்கும். ஸோ ஆர்டிஸ்ட்ரி சம்மந்தமான ஒரு தொழில்ல போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ட்ரீம வச்சு, அதுல எப்படி சம்பாரிக்கலாம்? அப்படின்னு போயிருந்தாங்கன்னா, தனக்கு புடிச்ச வேலைய செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுல ஒரு இன்கமையும் வர வச்சிருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பிடிக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஃபுட் சம்மந்தமான தொழில் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்ல சப சமைச்சு குடுக்குறதும் சரி, ஜென்ரலா வெரைட்டியா சாப்பிடுறது எனக்கு புடிச்சிருக்கு. அதனால நான் ஹோட்டல் பிசினஸ் எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னு சொல்லி, ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல இந்த மாரி டீச்சிங் பண்றது எனக்கு புடிச்சிருக்குது. அதனால கோச்சிங் ரிலேட்டடான தொழில். இப்போ நமக்கு முதல்ல என்ன புடிக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இப்ப எனக்கே ஒரு 35க்கு மேல ஆயிருச்சுங்க. எனக்கு இதுதான் புடிச்சிருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. எனக்கு மத்தவங்களுக்கு டீச் பண்றது புடிச்சிருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கு 35 டூ 40 பக்கம் வந்துருச்சு வயசு. ஸோ ஐடென்டிஃபையிங் த பேஷன் எது நமக்கு செய்யும் பொழுது, மேலும் மேலும் செய்யலான்னு ஆசை வருது. இப்ப இதுக்காக பணமே கிடைக்கலைனாலும் நான் அந்த வேலைய செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி, ஒரு விஷயத்த நேரம் போறது தெரியாம, ஒரு நம்ம இவ்வளோ நேரம் வேலை செய்றோமே, இப்ப நான் பைக் எடுத்துட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். 20 கிலோமீட்டர் எங்க வீட்ல இருந்து அந்த காலேஜ் போனது. இவ்வளோ தூரம் இதுக்கு போகணுமா? அப்படிலாம் யோசிக்காம நம்ம பாட்டுக்கு அந்த காலேஜ் போறோம். அங்க பீப்பிளோட இன்டராக்ட் பண்றோம். ஒவ்வொருத்தரும் உள்வாங்குறாங்க. அதுல டவுட் கேட்கறாங்க. ஸோ நம்ம சொல்ற விஷயம் ஒருத்தவங்களோட கருத்துக்கு போய் சேருது அப்படிங்கிறது செய்யும்பொழுது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது
இத செய்ய செய்ய எனக்கு வந்து டயர்டா தெரியல. மேலும் மேலும் செய்யலாம்னு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ எத செஞ்சா நமக்கு புடிச்சிருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ஏரியால அதுலேருந்து எப்படி நம்ம கமர்ஷியலா நம்ம இது பண்ணலாம். ஸோ அத நம்ம புடிச்ச விஷயத்த செய்றோம். அதுலேருந்து ஒரு இன்கம் பண்றோம். நடிகர் கமலஹாசன் சொல்லுவாப்படி, "எனக்கு புடிச்ச வேலைய செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எதுக்கு பணம் குடுக்குறாங்கன்னே தெரியல" அப்படிம்பாங்க. நான் கஷ்டமே படல. அதாவது வந்து "உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டீங்களான்னு" கேட்டா, நான் புடிச்சத தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இதுவே எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாரி தான் இருக்குது. எனக்கு இதுக்காக தனியா ஒரு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது தேவையில்ல. அப்போ உங்களுக்கு டயர்டே ஆகாது. கஷ்டமா இருக்கிற மாரியும் தெரியாது. இப்போ அந்த மாரி வந்து நமக்கு என்ன வேணுங்கிறது வந்து எனக்கு சரியா தெரியல. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஆவரேஜ் பண்ணி விட்டாங்க. எல்லாருமே இத படிங்க. இன்ஜினியரிங்கா எல்லாரும் இன்ஜினியரிங் படிங்க. ஆர்ட்ஸா எல்லாரும் ஆர்ட்ஸ் படிங்க. மெடிக்கல் எல்லாரும் மெடிக்கல் படிங்க அப்படின்னு சொல்லி அவங்கவங்க படிப்பு தகுந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி ஒரு ஒரு ஃபீல்டுல புஷ் பண்ணி விடுறாங்க. பட் அந்த ஃபீல்டு உண்மையிலுமே பேஷனேட்டா இருக்காங்களா? மருத்துவத் துறையில ரொம்ப பேஷனேட்டா இருந்து செய்றவங்களும் இருக்காங்க. ஏனோ தானோன்னு மருத்துவம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இன்ஜினியரிங்ல அதே மாரி தான். அதிலேயே எவ்வளவோ பெரிய சாதனைகள் பண்ணவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே வந்து இப்ப இவங்க ஜிகேடி இவங்கலாம் இருக்காங்கல்ல. இப்ப வந்து ஜிடி நாயுடு இந்த மியூசியம்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ அவர் அப்பவே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல அவ்வளவோ பண்ணியிருக்காரு. அது மாதிரி என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து குறைஞ்சபட்சங்க அட்லீஸ்ட் நமக்கு புடிச்ச பேஷனான ஃபீல்டுல இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம புடிச்ச ஃபீல்டுல நம்ம இருந்து செய்றோமோ இல்லையோ, பணம் சம்பாரிக்கிறதுல ஒரு இலக்கு இல்லாம நம்ம சம்பாரிக்கிறதுக்கு ஓடிட்டு இருந்தோம்னா, ஓடிக்கிட்டே இருப்போம். நின்ன இடத்துலயே இருந்து சைக்கிள் ஓட்டுற மாரி தான் இருக்கும். எங்கேயுமே நகர்ந்தே இருக்க மாட்டோம். அப்படியே தான் இருந்துட்டு இருப்போம். அதனால தான் இப்ப என்ன சொல்றேன்னா, சமீப காலமாவே நான் சொல்றதே வந்து, ஒரு சம்பாரிக்கணுமா, குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய நம்பர் வைங்க. பெரிய நம்பர்ங்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் பொதுவா பேசின வகையில என்னோட மைண்ட் செட்லயே இருந்தது வந்து என்னன்னா, 1,00,00,000ங்கிறது வந்து நான் யோசிச்சதே இல்ல. ஸோ என்ன நினைக்கலாம்? வெல்த்த பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன நினைக்கலாம் அப்டின்னா, குறைஞ்சபட்சம் 1,00,00,000க்கு மேல. ஏன்னா, அந்த 1,00,00,000ங்கிறது நீங்க சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க திங்கிங் எல்லாமே மாறி போயிரும். அப்போ வெல்த்துக்கான என்னுடைய ட்ரீம் என்ன அப்டின்னா, நான் குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,00,000 1 வருஷமோ, 2 வருஷமோ, நம்ம டைம் லைன் வைக்கலினா கூட பரவால்ல. நான் 1,00,00,000 சம்பாரிக்கணும். நான் சம்பாரிச்சுட்டேன். அந்த கனவு வந்து நிகழ்காலத்த கொண்டு வந்து யோசிக்கிறது தான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நார்மலா யோசிக்கிறதுக்கு நம்ம பண்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். 24வது வருஷ கடைசியில, இல்ல 25வது வருஷ கடைசியில என்னோட அக்கவுண்ட்ல 1,00,00,000 இருக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஐ அம் ஃபீலிங் ஹேப்பி அபௌட் தட். ஏன்னா 25 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கான்னு தெரியாது. லைஃப் வந்து எப்ப எல்லாத்துக்குமே அன்சர்டெயினா இருக்குது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கே நான் பார்த்துட்டேன். என்னோட அக்கவுண்ட்ல இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் ஃபீல் பண்றேன். ஓகே எனக்கு ஐ அம் ஃபீலிங் ஹேப்பி அபௌட் தட். அப்ப எல்லாமே வந்து கனவுகள் வந்துங்க இன்னைக்கு நடக்கிற மாரியே பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து அது உணர்வுக்கு வரும். இல்லைன்னா சந்தேகமா போயிரும். சும்மா வந்து பேச்சுக்கு சொல்ற மாரி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நடக்குமா? அப்படிங்கிற மாரி நமக்குள்ளேயே ஒரு எதிர்கேள்வி வந்து, நம்ம அந்த கனவையே வந்து முளைக்க விடாம தடுத்துரும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு நம்ம வீட்டு முன்னாடி ஒரு மரம் வச்சு நிழல் வரணும்னா, குறைஞ்சது ஒரு 5 வருஷமா ஆனா தான் ஒரு அளவுக்கு ஒரு வேப்பமங்கொட்டையே நீங்க வேப்பஞ்செடியே வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 4, 5 வருஷம் ஆனா தான் ஒரு மரமா உருப்படியான மரமா வரும். அதுக்கு அடியில ஒரு 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு நிழல் வரணும்னா கூட அந்த அளவுக்கு ஒரு டைம் ஆகும். அப்ப கனவுங்கிறதும் வந்து முளைச்சு வளர்ந்து வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும். நம்ம இவ்வளோ காலமா வந்து எந்த விதையும் போடல. நம்ம நினைவுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆகாய வெளியில, நினைவென்னும் ஆகாயம்ங்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிரவுண்ட் நிலம் இருக்குது அப்படின்னா, அதுல வந்து 2 செடி தான் வைக்க முடியும். 2 மரம் தான் வைக்க முடியும். ஆனா நம்ம நினைவுக்குள்ள எத்தனையோ எவ்வளோ வச்சாலும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதையுமே விதைக்கல. அதனால ஒரு பலனும் இல்ல. வெறுங்காடா கிடந்தா என்ன இருக்கும்? வெறும் செடியும், முள்ளும் தான் இருக்கும். அப்ப நெனைச்சதெல்லாம் நடக்கும்னா, நெனைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதை போடுறதுதான்னு வச்சுக்கங்களேன். என்ன விதை? பணம் சம்பாரிக்கிறதுக்கா? ஓகே. எனக்கு வந்து 1,00,00,000 வேணும். இல்ல 5,00,00,000 வேணும், 100,00,00,000 வேணும். எவ்வளோ வேணாலும் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கலாம். அதெல்லாம் இந்த 100,00,00,000, 50,00,00,000ங்கிறதெல்லாம் நமக்கு தான் பெரிய நம்பர். இந்த பிரபஞ்சத்தினுடைய பார்வையில, இல்ல இந்த இ இ கடவுள் நம்பிக்கை இருந்தா இறைவனுடைய பார்வையில, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதான் வேணுமா? இந்தா வச்சுக்கோ. அவ்வளோதான். அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு தொடர்ந்து கிடைச்சுட்டே இருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, என்ன வேணுமோ அத தெளிவா நெனைக்கிறோங்க. நெனைக்கிறது மட்டும் இல்லாம, அத வந்து கிடைச்சிட்ட மாரியே பார்க்குறோம். அதுக்காக வந்து மகிழ்ச்சியா ஃபீல் பண்றோம். ஓகே. என் கையில இப்ப என் அக்கவுண்ட்ல இப்ப 1,00,00,000 இருக்குது. ஆனா என்ன வித்ட்ரா பண்ண முடியாது. அது இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும் வெளில. அப்படி நெனச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். என் அக்கவுண்ட்ல 1,00,00,000 டெபாசிட் ஆயிருச்சு. 1க்கு அப்புறம் 7 சைபர் போட்ட ஒரு நம்பர் வந்து என் அக்கவுண்ட்ல தெரியுது.
வெளியில எடுக்க முடியாது. இன்னும் 1 வருஷம் கழிச்சு எடுக்க முடியும். சரி. ஹெல்த்துக்கு பணம் இருந்தா மட்டும் பத்தாது. உடல் ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியத்துக்கு குறைஞ்சபட்சம் நம்ம இருக்க வரைக்கும் எனக்கு 100 வயசு காலம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோராயமா வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு இருக்கிறோமா, நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அதே நேரத்துல இருந்தாலும் 100 வயசு வரைக்கும் இருக்கிறது நம்ம நெறைய பேர்த்த பார்த்துருக்குறோம். மனுஷனுடைய வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் அதிகபட்சம் இருக்குது. இருக்கிற 100 வயசு காலமும் நான் ஆரோக்கியமா இருக்கணும். அப்படிங்கிறது குறைஞ்சபட்சமா உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு கனவு. அந்த கனவு வைக்காம மட்டும் என்ன ஆகும்னா, அன்னைக்கு ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கிறேங்க ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தர்ட்ட. அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சுட்டாருன்னா, உடனே வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர்னால ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு படிச்சாருன்னா, உடனே போய் கிட்னி செக்கப் பண்ணணும். எனக்கு பயமா இருக்குது. எனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயமா இருக்குதுன்னு பயப்படுவாராமா. ஒருத்தர் மாரடைப்பால இறந்துட்டாருன்னு படிச்சாருன்னா, உடனே எனக்கு மாரடைப்பு போய் செக் பண்ணணும். கார்டியாலஜிஸ்ட் போய் நான் செக் பண்ணணும். வா கிளம்பு போலாம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஒரு வயசுல. அவருக்கு 80 வயசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரியான மனநிலைக்கு போயிருவோம் நம்ம ஒரு கட்டத்துல. இப்படி லேசா முழங்கால் வலி வந்துச்சுன்னா, ஓகே முழங்கால் மூட்டு தேஞ்சு போச்சு. போய் உடனே செக் பண்ணலாம். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்து மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிரும் ஒரு கட்டத்துல. அதனால என்னன்னா, நமக்கு ஒரு ஷீல்டு மாரி, நம்ம ஒரு புரொடெக்டிங் ஷீல்டு மாரி நம்ம வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, நான் இருக்கிற காலம் வரைக்கும் 100 வயசு காலம் வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். அதனால 40 வயசு ஆனா எனக்கு இந்த மாரி ஆயிரும். 50 வயசு ஆனா இப்படி ஒரு நோய் வந்துரும். 60 ஆனா இந்த வந்துரும் அப்படின்னு சொல்லி, நம்ம நெறைய காதுல கேட்க கேட்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் உள்ள போயி, நம்ம அத நம்ப ஆரம்பிச்சு, நமக்கும் அது வந்துட்ட மாரியே போய் ஒரு சின்ன செக்கப் பண்ண போவீங்க. ஒரு 2 பாயிண்ட் வந்து அவங்களோட இதுல வந்து கணக்கு சேர்த்தி காட்டுச்சு அப்படின்னா, உடனே வந்து ஓகே எனக்கு வந்துருச்சுன்னு முடிவு பண்ணி, அந்த பயத்திலேயே உருவாக்கி உருவாக்கி வந்து நோயே உருவாக்கி விட்டுருவீங்க. ஸோ ஆரோக்கியமா இருப்பேன் அப்படிங்கிறது ஒண்ணு. வெல்த்ல இவ்வளவு சம்பாரிப்பேன் அப்படிங்கிறது. அந்த சம்பாரிப்பேங்கிறது வச்சா தான், அடுத்து வந்து எப்படி சம்பாரிக்க போறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அடுத்தடுத்து ஒன்னொன்னா உருவாக ஆரம்பிக்கும். அதனால வந்து கனவுகள் சிந்தனையை தூண்டும். சிந்தனை செயல் வடிவம் பெறும். இதான் அடிப்படையான விஷயம்னு வச்சுக்கங்களேன். கனவே இல்லைன்னா, சிந்தனை அத நோக்கின சிந்தனை வராது. அப்ப நான் 1,00,00,000 சம்பாரிக்க போறோங்கிற கனவ வைக்கிறோம். அது எப்படிங்கிற சிந்தனை வந்து அடுத்து அத தொட்டு வருது. அந்த சிந்தனை வந்ததுக்கப்புறம் அதுக்கான செயல் வடிவம் பெறுது. இப்ப என்னோட கனவு வந்து இந்த ஹோப்போனோபோனோங்கிற விஷயத்த 9,00,000 பேத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் இந்த ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சேன். சரி சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்கிற ஃப்ரீ அட்வர்டைசிங் மீடியாவா இருக்குது. YouTubeல ஒரு சேனல் கிரியேட் பண்ணேன். Facebookல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணேன். அதுல வந்து இப்ப நம்ம இங்க இங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங் வந்து அப்படியே வந்து அதுல எடுத்து போஸ்ட் பண்றது. அடுத்து வந்து இது வெறும் ஆடியோ மட்டும் தான் இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓனர் என் நண்பர் இருக்காரு அப்படி. அவர்ட்ட கேட்கும்பொழுது, நீங்க வந்து பாட்காஸ்ட் மாரி போடலாம். பாட்காஸ்ட்னா இந்த மாரி ஆடியோ மட்டும் கேட்கற மாரி, Spotify அந்த மாரி மியூசிக் ஆப் இருக்கு. அதிலேயே வந்து இந்த மாரி ஆடியோ கேட்கற மாரி இருக்குது. சரி அதுல போடலாம். அதிலேயும் பார்த்தா கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அத யூஸ் பண்றவங்க. நமக்கு தெரியல அது எனக்கு. சரி ஓ! இப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படிங்கிறது புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அதில எப்படி அப்லோட் பண்றதுன்னு கொஞ்ச நேரம் பார்த்தேன். அவ்வளோதான் ஹெட்டிங் போட்டுட்டு நம்ம இந்த ஆடியோ ஃபைல அப்லோட் பண்ணிட்டா அதில போய் உட்காந்துக்குது. சரி இது ஒரு ஐடியா. அடுத்து என்ன பண்ணலாம்? நேர்ல போய் நம்ம காலேஜ், ஸ்கூல்ல பேசலாம். அப்படின்ட்டு எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க, ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல ஒய்ஃப்ல ஒர்க் பண்றவங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்கலாம் கேட்கும்பொழுது, அப்படி ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. ஓகே. இந்த மாரி காலேஜ்லாம் போய் பேசலாம். இப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு இலக்கு வைக்கும் பொழுதுங்க, அடுத்தடுத்து சிந்தனைகள் உருவாகுது. அத எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப். உறவுகள். இன்னைக்குள்ள அதுதான் பெரிய சிக்கலா இருக்குது. கோர்ட்டு, கேஸ் அது இதுன்னு சொல்லி 1008 பிரச்சனை. வீட்லயே வந்து கணவன் மனைவி உறவே ஒழுங்கா இருக்க முடியறதில்ல. அது ஒழுங்கா இருந்துச்சுன்னா, அடுத்து வந்து அடுத்த கட்ட சர்க்கிள்ல உறவுகளுக்குள்ள சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு சொல்லி நெறைய இருக்குது. அதனால உறவுகள் பத்தின ஒரு கனவுல வந்து குறைஞ்சபட்சம் தாய், தந்தை, மாமனார், மாமியார், கணவன், மனைவி, குழந்தைகள், தந்தை, பெற்றோர்கள், குழந்தைகளுக்குள்ள இருக்கிற உறவு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா இருக்குது இன்னைக்கு. கணவன், மனைவி ஓரளவுக்கு இருந்து தடுத்தடுமாரி சண்டை கிண்டை போட்டு ஓரளவுக்கு லெவலுக்கு வந்துட்டா, ஒரு 10 வயசு இந்த டீனேஜ் பருவம் வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கு நடுவுல ஒரு விரிசல், ஒரு டிஸ்டன்ஸ் உருவாகுது. அப்போ அதை எப்படி சரி கட்டுறது? அதனால உறவுகளுக்கான கனவு வந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, பெற்றோர்கள், அண்ணன், தம்பி,
மாமனார், மைத்துனர் இப்படி வந்து எல்லாருமே நம்மளுடைய முதல் சர்க்கிள்ல உறவுகள், நண்பர்கள் எல்லாத்துட்டயுமே வந்து நல்ல உறவோட இருப்பேன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்ச உறவுகளுக்கான ஒரு கனவு. அடுத்து வந்து ஆன்மீகம். இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இந்த பிறவிங்கிற கடல்ல வந்து இன்னொரு தடவ இங்கேயே வந்து இதே மாரியான அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம வர வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் பொதுவா எல்லாருமே வேண்டுறாங்க. "நீ வாழும் இந்த வாடகை வீட்டை உன் சொந்த வீடாக ஆக்கிக் கொண்டால், இன்னொரு வீடு தேடிப் போக வேண்டியதில்லைங்கிறார்" வள்ளல் பிரான். நாம் வாழும் வீடு எதுங்க? நம்மளுடைய இந்த உடல் இல்லையா? இது வந்து கவினுடைய கை. இப்ப கவினுடைய வாய் பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா, கவின்ங்கிற ஆள் எங்க இருக்காரு? இந்த கூட்டுக்குள்ள இருக்காரு. இந்த உடம்புக்குள்ள இருக்காரு. அப்போ இந்த உடலை, நீ வாழும் இந்த வீட்டை உன் சொந்த வீடாக ஆக்கிக் கொண்டால், நீ இன்னொரு வீடு தேடி போ வேண்டியதில்லைங்கிறாங்க. அப்ப இந்த கவின்ங்கிற ஆள் இயங்கிட்டு இருக்கிற இந்த உடலுக்குள்ளேயே இந்த ஆள் தங்கியாச்சு அப்படின்னா, சமாதி ஆகுறதுன்னு சொல்றாங்களே, ஜீவ சமாதி. உயிரோட வந்து உயிர் வெளியில போகாம நமக்குள்ளேயே அடங்கிர்ற சமாதி நிலை. இந்த நிலை அடைஞ்சாச்சுன்னா, நம்ம இன்னொரு வீடு தேடி போ வேண்டியதில்ல. முக்தி நிலை, மீண்டும் பிறவாத நிலை, மரணமில்லாத வாழ்க்கை. ஸோ இது வந்து ஆன்மீகத்துக்கான ஒரு ஒரு கனவு. இந்த கனவு வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தேடுவீங்க. இது எப்படி அடையிறது அப்படின்ட்டு. அப்ப அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெய்யான குருபரன் கிடைப்பாங்க. ஸோ இது இது வந்து ஆன்மீகத்துக்கான ஒரு அமைதிக்கான ஒரு இலக்கு, மகிழ்ச்சிக்கானது. இது எல்லாமே இருந்து மகிழ்ச்சி இல்லைன்னா எப்படி? இது எல்லாமே இருக்கும்பொழுது மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இந்த கனவுகள் எல்லாமே நமக்கு மெதுவா நிறைவேறும் பொழுது, மகிழ்ச்சி உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே தடையா இருக்கிற எதிர்மறை எண்ண பதிவுகள வந்து நம்ம நீக்கிறது தான் இந்த ஹோப்பனோபோனோங்கிற பயிற்சி. இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தது வந்து எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. கடந்த காலத்துல நமக்குள்ள பதிவான தேவையில்லாத பதிவுகள் உள்ளுக்குள்ள வந்ததுனால, இந்த எதிர்காலத்துக்கான திட்டத்தையே நம்மளால யோசிக்க முடியல. தடுக்குது. நீங்க சொல்றதெல்லாம் யோசிக்கவே முடியலைங்க. உறவுகளுக்குள்ள அவ்வளோ சிக்கல் இருக்குது. நீங்க வந்து உறவுகளுக்குள்ள நல்ல உறவு வேணும்னு சொல்றீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நானும் 10, 15 வருஷம் போராடிட்டு தான் இருக்கிறேன். ஒண்ணும் ஒட்ட மாட்டேங்குது. அப்படின்னா, முதல்ல வந்து அது ஏன் வரமாட்டேங்குது? அதுக்கான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறது வந்து வெளியில காரணங்கள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். நமக்குள்ள தான் இருக்குது அது. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." இப்ப "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படிங்கிறது மாரி, நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் வேற ஒருத்தர் குடுத்து வரல. அது வந்து நம்ம தான் காரணமா இருக்கிறோங்கிற ஒரு பொறுப்ப ஏத்துக்கிட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள், எதிர்மறை பதிவுகள்லாம் வந்து நீக்கினோம்னா, நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள் நம்மளால தெளிவா தீட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோங்க. சரி, அந்த ஆழ்மனதில இருக்கிற தேவையில்லாத பதிவுகள், எதிர்மறை பதிவுகள எப்படி நீக்கிறது? அப்படிங்கிறதுக்கான பயிற்சிக்குள்ள போவோம். இப்ப வந்து எல்லாருமே இந்த 4 வார்த்தைகள் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் இந்த டைம்க்குள்ள. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள் வந்துங்க அவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்குது. இந்த நாளை வந்து நமக்குள்ள நம்மள நெனச்சு சொல்லும் பொழுதோ, நம்மளுடைய வாழ்க்கை துணை நெனச்சு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வச்சிருக்கிற எதிர்மறை கருத்துக்கள்லாம் நீங்கிருது. அதுக்கப்புறம் அந்த உறவுகளுக்கான சிக்கல் உடனடியா தீருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கனவுகள்லாம் வந்து நிறைவேறது மாரி வருஷக்கணக்குல ஆயிராது. உடனடியா அத நீங்க சொல்லும்பொழுது ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து சொன்னீங்கன்னா, ஒரு 10 வருஷம், 15 வருஷம் தீராத சண்டையா இருந்தா கூட உடனே தீர்ந்து போயிருது. அப்ப கடன் வாங்குனவங்க திருப்பி குடுக்காம இருக்கிறாங்க அப்டின்னா, அந்த கடன் வாங்குன நபர நெனச்சுட்டு, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ இப்படிங்கிற வார்த்தைகள் நீங்க மனசுக்குள்ள நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கடன் வாங்குனவர் மேல இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு எதிர்மறை உணர்வு, கோப உணர்வோ, வெறுப்புணர்வோ மாறி, அவங்க மேல ஒரு நேச உணர்வு உருவாகுது. அந்த உணர்வு நமக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா அவங்க நம்ம மைண்ட்லேருந்து அந்த எண்ண அலைகள் போய் அவங்கள தொடுது. அவங்ககிட்ட இருந்து உடனடியா கால் வருது. இப்போ ரூ. 1,00,000 வாங்கியிருக்காங்கன்னு ரூ. 10,000 திருப்பி குடுக்குறாங்க. இது தொடர்ச்சியா நெறைய பேத்துக்கு நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எனக்கு தகவல் குடுத்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். எனக்கு பணம் வர வேண்டியது வந்துருச்சுங்க. இல்ல குடுக்குறேன்னு அடுத்த வாரம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி வந்து தொடர்ந்து வந்து நெறைய நடந்துட்டே இருக்குது. சரி. இப்போ நேரடியா நம்ம வந்து பயிற்சி பண்ணி பார்ப்போம். இத வந்து காலையிலயும், நைட்டும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு 15 நிமிஷம் ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா உங்கள நெனச்சு சொல்லுங்க. வாழ்க்கை துணை, குழந்தைகள, அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் இப்படி ஒவ்வொருத்தரையும் நெனச்சு நெனச்சு
சொல்லும் பொழுது, எல்லார் சார்ந்து நமக்குள்ள இருக்கிற பதிவுகள்லாம் நீக்கும் பொழுது, ஒரு பாத்திரத்த எப்படி சுத்தம் பண்ணோம்னா, ஒரு சமையல் பண்ண பாத்திரத்த தேய்ச்சு கழுவி, தண்ணி ஊத்தி கழுவி விட்ட மாரி, பளிச்சுன்னு நம்மளுடைய எண்ணம்ங்கிற பாத்திரம் வந்து சுத்தமாயிருது. அதே மாரி தூங்க போறக்கு முன்னாடி. ஏன்னா, ஒரு செமி ஸ்லீப் ஸ்டேட்ல சொல்லும்பொழுது, அவ்வளோ எஃபெக்டிவா வேலை செய்யுதுங்க. ஒரு 1/4 மணி நேரம், ஏன் 1/4 மணி நேரம்னா, ஒரு 108 தடவை வந்துரும். நீங்க 1/4 மணி நேரம் சொல்லி பார்த்தீங்கன்னா. அது ஒரு 40 நாள், 48 நாள் நீங்க சொல்லும்பொழுது, கம்ப்ளீட்டா கிளியர் ஆயி போயிரும். இப்ப வந்து ஒரு சின்ன பயிற்சி நம்ம பண்ணுவோம். எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற பொசிஷன்ல அப்படியே கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க. மெதுவா மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வரத அப்படியே கவனிங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுத்து ரிலீஸ் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு எல்லா வகையிலயும் உதவியா இருக்கிற நம்மளோட உடலுக்கு நன்றி சொல்லிறலாம். நம்மளை சுமந்துட்டு இருக்கிற கால்களுக்கு நன்றி. நம்ம உணவை தொடர்ந்து ஜீரணம் பண்ணி, எல்லா சத்துக்களாகவும் பிரிக்கிற வயிற்றுக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட இடைவிடாம துடிச்சிட்டு இருக்கிற நம்ம இதயத்திற்கு நன்றி. நான் ஒவ்வொரு முறை கோவப்படும் பொழுதும், என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும், குறிப்பாக இதயத்திற்கு நேரடியாக தீங்கு விளைவிக்கும் செயலை நானே செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என்னுடைய தலைப்பகுதி இந்த உடலுக்கு மிகவும் பிரதானமானது. அதில் எல்லா விதமான கருவிகளும் அடங்கியிருக்கிறது. பார்ப்பதற்கான கருவி கண்கள், கேட்பதற்கு, நுகர்வதற்கு, சுவைப்பதற்கு, பேசுவதற்கு, இப்படி எல்லா விதமான அற்புதமான கருவி, நுட்பமான கருவிகளும் அதில இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஹைடெக்கான இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆழமான அதில இருக்கிற நுட்பம் புரியும். இதெல்லாம் வந்து எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ நாள் நான் கவனிக்கல, நெனச்சு பார்க்கல. அதற்காக ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இது எல்லாமே இருந்தாலும், உயிர், ஜீவன், இல்ல இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள இல்லைன்னா, இது எதுவுமே செயல்படாம போயிரும். தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இப்ப நமக்கெல்லாம் வச்ச பேரே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சாமி பேர் தான் வச்சிருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் காலத்துல வேற வேற பேர் வைக்கிறாங்க. பழனிச்சாமி, ராமசாமி, கார்த்தி, முருகர், இப்படி நமக்கு வைக்கிற பேரே வந்து சாமி பேர் தான் வைப்பாங்க. ஏன்னா, அந்த நமக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வைக்கிறது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கடவுள்னு சொல்றோம். கடம், உள். கடம்னா உடல், உள்ளுனா உள்ள. இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறதுனால, நமக்கு ஒரு பேரே வந்து சாமி பேர் வைக்கிறாங்க. நமக்குள்ள தான் இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இத்தன நாளா நம்ம நெனச்சு பார்க்கல. ஏன் நெனச்சு பார்க்க முடியலன்னா, நமக்குள்ள அந்த மனம்ங்கிற ஒரு கண்ணாடி, ஒரு குண்டு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பல்ப் இருக்கு. லைட்டு, டியூப் லைட்டோ, பல்போ எதோ இருந்தாலும், அது மேல ஃபுல்லா அழுக்கு பூசியாச்சு அப்படின்னா, உள்ள இருக்கிற பிரகாசம் வெளியில தெரியாது. அது மாதிரி உள்ள இறைவன் இருந்தாலும், நம்ம மனம்ங்கிற அழுக்கு, ஆழ் மனம், மேல் மனம் எல்லாத்திலும் இருக்கிற எதிர்மறை பதிவுகள், தேவையில்லாத விஷயங்கள் பதிஞ்சிருந்ததுனால, உள்ள இருக்கிற இறைத்தன்மைய நம்ம உணர முடியல. அதனுடைய பிரகாசம் வெளியிலயும் தெரியல. இப்ப என்ன பண்றோம், இந்த 4 வார்த்தைகள பயன்படுத்தி, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூங்கிற தொடர்ச்சியா நம்ம நமக்குள்ள சொல்லிக்கும் பொழுது, அந்த அழுக்குகள்லாம் சுத்தமா நீங்கிற பொழுது, நமக்குள்ள இருக்கிற இறைவன் நமக்கு தொடர்ச்சியா எல்லா ஆதரவும் குடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருது.
அதனால எதை நினைச்சாலும் அது நடந்துருங்கிற ஒரு முழு நம்பிக்கையும் வருது. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. சக மனிதர்கள் மேல அன்பு உருவாகுது. யாரை நினைச்சு இவ்வளவு நாளா வெறுப்பா இருந்தனோ, என் சின்ன வயசுல எனக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்களெல்லாம் மறக்கவே முடியல. இப்படிலாம் எதிர்மறையா யார் யாரெல்லாம் நினைச்சிருந்தனோ, அவங்க எல்லாத்தையுமே நான் இப்ப மன்னிக்க முடியுது என்னால. அவங்கள பத்தி எதிர்மறையா எனக்குள்ள வச்சிருந்த கருத்துக்காக ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என் மேலேயே குற்றத்தை சுமத்திக்கிட்டு நான் மன்னிக்காம இருந்ததுக்காக என்னையே நான் மன்னிக்கிறேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. தொடர்ச்சியா எனக்கு நோய் தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தது கூட என்னுடைய ஆழ்மன பதிவுகளினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஆழ்மன பதிவுகள் என்னால் உருவாக்கப்பட்டதா, இல்லை என் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியல. இல்லை 7 தலைமுறையினுடைய அந்த ஜீன்ல இருந்த பதிவுகள்னால கூட வந்திருக்கலாம். அவை அனைத்தும் இப்போ விலகிறதுக்காக ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இப்போ எனக்குள் இருக்கும் அந்த இறைவனை, அந்த ஞானச் சுடரை, அருட்பெருஞ்சோதியை நான் நேசிக்கிறேன். தொடர்ந்து இந்த 4 வார்த்தைகளை எனக்குள் இருக்கும் இறைவனோடு நான் உறவாடுவதற்காக நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இதனால எனக்கு வெளியில யாராரோ துன்பம் கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது. என்னுடைய எதிர்மறை பதிவுகள் எனக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வராமல் தடுத்து கொண்டிருந்தது என்பதை முழுதாக என்னால் உணர முடிகிறது. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. சக மனிதர்கள் மேல் எனக்கு ஏற்பட்ட கோப உணர்வு, நம்பிக்கையில்லா தன்மை, கோபம், பொறாமை இவை அனைத்தும் என்னுடைய பார்வையினால், என் ஆழ்மன பதிவினால் உருவானவையே இன்றி அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. இவ்வளவு நாள் அவர்கள் மேல் கொண்டிருந்த எதிர்மறையான எண்ணத்திற்காக நான் வருந்துகிறேன். என்னை மன்னியுங்கள். நன்றி. நான் அனைவரையும் நேசிக்கிறேன். சக மனிதர்கள் மேல எனக்கு அன்பு உருவாகிறது என்னால உணர முடியுது. யார் மேல எந்த வெறுப்பும் இல்ல. அப்படி வெறுப்பு வச்சுட்டு இருந்தா என்னோட உடல் நலத்திற்கு நானே கேடு பண்ணிக் கொள்கிறேன் என்பதை நான் முழுவதும் உணர்கிறேன். குறிப்பாக வாழ்க்கை துணையின் மீது தேவையில்லாமல் வெறுப்பு உணர்வை வளர்த்தி தேவையில்லாத வாக்குவாதம், சண்டையில் ஈடுபட்டதற்கு ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. முக்தி அடைய முடியுமா என்று இதுநாள் வரை சிந்திச்சிருந்தாலும், இல்லை சிந்திக்காவிட்டிருந்தாலும், இனிமேல் அதற்கான தெளிவான நம்பிக்கை எனக்குள் உருவாகுவதை தெளிவாக உணர்கிறேன். முக்தி சார்ந்த எதிர்மறை எண்ணங்கள் எனக்குள் இருந்ததற்காக ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இந்த பிறவிங்கிற பெருங்கடல் நீந்தோணுங்கிறத நம்ம முதல் அதிகாரத்துல திருக்குறள்ல படிச்சது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேரலைன்னா பிறவி பெருங்கடல் நீந்த முடியாது. இப்போ முக்தி சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்த ஒரு தெளிவான இலக்கும் எனக்கு வேண்டுங்கிறத முழுமையா உணர்றேன்.
உறவுகள் நடுவுல இருக்கிற சிக்கல், இந்த பண சிக்கல் இதெல்லாம் தீர்ந்ததுன்னா, அடுத்ததா எனக்குள் இருக்கும் இறைவனை தரிசித்து, அந்த இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற ஆசை இயல்பாக மேலோங்கும் என்பதை நான் உணர்கிறேன். இந்த உலகம் எல்லாத்தையும் அபரிவிதமாக வைத்திருக்கிறது. அவை அனைத்தும் என்னை நோக்கி முழுவதுமாக வருவதை நான் உணர்கிறேன். பொன்னும், பொருளும், மண்ணும், திருமணமாகாதவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதும் அனைத்தும் அபரிமிதமாக இருக்கும் பொழுது, என்னை நோக்கி வருவதை என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் இத்தனை நாள் தடுத்துக் கொண்டிருந்தது என்பதை முழுவதும் உணர்கிறேன். எனக்குள் மகிழ்ச்சி பரவுவதை, என் மனம் இலகுவாகுவதை என்னால் உணர முடிகிறது. தொடர்ந்து தினமும் காலை 15 நிமிடம், இரவு தூங்கச் செல்லும் முன் 15 நிமிடம், இந்த 4 வார்த்தைகளை எனக்குள் சொல்லிக் கொள்வேன். எனக்குள் இருக்கும் இறைவனுடன் இதை சொல்லிக் கொள்வேன் என்பதை உறுதிமொழியாக ஏற்கிறேன். குறைந்தது ஒரு 48 நாட்கள் இதை சொல்லும் பொழுது எனக்குள் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் என்னை விட்டு நீங்கி, எனக்கு வரும் கோபம் முழுவதுமாக என்னை விட்டு நீங்கிவிடும். இந்த வாழ்க்கை சார்ந்த அவநம்பிக்கைகள் என்னை விட்டு நீங்கி, தன்னம்பிக்கை பிறப்பதை நான் முழுவதும் உணர்கிறேன். I am sorry. Please forgive me. Thank you. I love you.